அத்தை, வாம்மா வா. என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? போன ஃப்ளைட் பாதியிலே திரும்பி வந்துருச்சா என்ன? அது இல்ல அத்தை. என்ன அது இல்லாத? தல தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூப்பிட்டு தீபாவளிய நம்ம வீட்டுல செலிப்ரேட் பண்ணுன்னு சொன்னா, நீ என்னமோ 6 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ண யூரோப் டூருக்கு போயே திருவேன்னு போன. இப்ப போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்ட. அத்தை, நானே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கேன். நீங்க வேற என்ன கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்றேனா? போன வேகத்திலேயே திரும்ப வந்திருக்கியேன்னு கேட்ட, அது ஒரு குத்தமா? அத்தை, துபாயில கனெக்டிங் ஃப்ளைட்டு லேட் ஆயிடுச்சு. அதான் மொத்த ட்ரிப்பையும் கேன்சல் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நீ இங்க இல்லன்னாலும் இங்க நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பா நடந்துச்சு. ஹேய், நீ உன் பொண்ண மறந்தாலும் கௌதம் அவன் தங்கச்சியை மறக்கல. தல தீபாவளிக்கு பிறந்த வீட்டுல இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கௌதம் செஞ்சுட்டான். ஓ, அப்படியா? அதுவும் நல்ல விஷயம் தானே அத்தை. மது, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ம். அதுக்குள்ள டூர் போயிட்டு வந்துட்டீங்களா? அது பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். ஏன் அத்தை, என்னாச்சு? அதெல்லாம் விடுமா. தல தீபாவளி நல்லபடியா முடிஞ்சதுன்னு இப்பதான் அத்தை சொன்னாங்க. ஆமா அத்தை, கௌதம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஓ, என்னது? கௌதம் சந்தோஷமா இருந்தானா? தப்பாச்சே. அந்த பாக்ஸ் எங்க? உள்ளதான் பாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். மதுமிதா மேடம், நீங்க பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. கையெழுத்தா? எதுக்கு? பேங்க்ல உங்க பேர்ல புது அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியே கௌதம் சார் அக்கவுண்ட்லயும் உங்களை நாமினியா ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. நாமினியாவா? ஆமா மேடம், அவரோட எல்லா அக்கவுண்ட்ஸ்லயும் மேடம் நாமினியா சேர்க்க சொல்லியிருக்காரு. நாமினியா? இவளா? சார், இப்ப எதுக்கு திடீர்னு என்ன நாமினியா போடுறாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். உடனே போய் உங்களுக்கு தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ற ஃபார்மாலிட்டிஸை பண்ண சொல்லிட்டு கூடவே எல்லாத்துலயும் நாமினியா போறதுக்கான ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிருன்னு சார் சொல்லி அனுப்பியிருக்காரு. நானும் சார் சொன்ன மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவா இருந்தாலும் சார் கிட்ட கேட்டுங்க மேடம்.